எல்லாருக்கும் வணக்கம். பகவத்கீதை மூலமா நம்ம கத்துக்க போற ஒரு அற்புதமான விஷயத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம அத்தியாயம் 2ல இருந்து ஸ்லோகம் 56 முதல் 60 வரை பார்க்க போறோம். நிலையான மனதை அடையறது எப்படி, அதோட ரகசியங்கள் என்ன, இந்த ஸ்லோகங்கள் நமக்கு ரொம்ப அழகா விளக்கப் போகுது. வாங்க உள்ள போலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கும் இல்லையா? நம்மள சுத்தி இருக்கிற உலகம் எப்பவும் மாறிட்டே இருக்கு. ஒரே பதட்டம், மன அழுத்தம், ஒரு நிலையற்ற தன்மை, இப்படி ஒரு குழப்பமான உலகத்துல உண்மையான மன அமைதியையும் ஒரு ஸ்திரத்தன்மையும் நாம எப்படி அடையிறது? இந்த ரொம்ப முக்கியமான கேள்விக்கு பகவான் கிருஷ்ணர் என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாம். கிருஷ்ணர் இங்க ஸ்தித தீர முனி அப்படின்னு ஒரு அற்புதமான கான்செப்ட அறிமுகப்படுத்துறார். அப்படின்னா என்ன? அசைக்க முடியாத, ரொம்ப உறுதியான மனம் கொண்ட ஒரு முனிவர். அவரோட மனசு எப்படி இருக்கும்? எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கலங்காம இருக்கிறது எப்படி சாத்தியம்? வாங்க அவரோட முதல் குணத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாங்க அத்தியாயம் 2ல ஸ்லோகம் 56 என்ன சொல்லுதுன்னு முதல்ல கேட்போம். துக்கேஷு விக்னமனா சுகேஷு விகதஸ்பிருஹா வீதராக பய குரோதா ஸ்திதிர் முனிருச்சதே. 56. இந்த ஸ்லோகத்தோட ஆழத்தை பாருங்க. நிலையான மனசு இருக்கிறவங்க துன்பம் வரும்போது ஒரு புயல்ல மாட்டின படகு மாதிரி தவிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இன்பம் வரும்போதும் அதுல மூழ்கி போயிட மாட்டாங்க. பற்று, பயம், கோபம், இந்த 3 தான் மனசோட பெரிய எதிரிகள். இந்த 3ல இருந்தும் அவங்க விடுபட்டு இருப்பாங்க. இதுதான் ஒரு ஸ்திரமான மனசுக்கான முதல் படி. சரி, இன்பம் துன்பம் மட்டும் இல்ல, நல்லது கெட்டதுன்னு 2 இருக்கே. அதுக்கு அப்பாலேயும் இந்த நிலைத்தன்மை போகும். ஒரு நிலையான மனசு வெற்றியையும் தோல்வியையும் எப்படி சமமா பாக்குது? வாங்க அடுத்த ஸ்லோகத்துல இதுக்கான பதில் இருக்கு. இப்போ நாம ஸ்லோகம் 57 கேட்கணும். எஸ் சர்வத்ராணபிஸ்நேஹஸ்தத்தத் பிராப்ய சுபாசுபம் நாபிநந்ததி நத்வேஷ்டி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. 57. இதோட அர்த்தம் என்னன்னா, உலகத்துல நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, ஸ்திரமான மனசு உள்ளவங்க அதனால அலைக்கழிக்கப்பட மாட்டாங்க. அவங்க எதையும் ரொம்ப பாராட்டவும் மாட்டாங்க, வெறுக்கவும் மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்களோட முழு கவனமும் அந்த பரம்பொருள் மேல இருக்கு. அவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த உலகத்துல நடக்கிறது எல்லாமே தற்காலிகம்னு. சரி, இந்த மனநிலைய அடையறதுக்கு பிராக்டிக்கலா ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. கிருஷ்ணர் புலன்களை அடக்கிறத பத்தி பேசுறார். இதுக்காக அவர் பயன்படுத்துற உவமை அடடா ரொம்பவே பிரபலம். அந்த உவமை என்னன்னு ஸ்லோகம் 58ல பாப்போமா? யதா சம்ஹரதே சாயம் கூர்மோகாங்கானிவ சர்வஷः இந்திரியாணீந்திரியார்த்தேபியः தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. இந்த உவமை எவ்ளோ அருமையா இருக்கு இல்லையா? ஒரு ஆமைய பாருங்க. அதுக்கு ஏதாவது ஆபத்துன்னு தெரிஞ்சா உடனே என்ன பண்ணும்? சட்டுன்னு அதோட கை, கால், தலையெல்லாம் ஓட்டுக்குள்ள இழுத்துக்கும். அதே மாதிரிதான் ஒரு ஞானி தேவைப்படும்போது தன்னோட புலன்களை இந்த உலக இன்பங்கள்ல இருந்து விலக்கிக் கொள்வார். புலன்கள் நம்மள ஆள்றதுக்கு பதிலா நாம புலன்களை ஆள கத்துக்கணும். இதுதான் உண்மையான சுய கட்டுப்பாடு, உண்மையான பவர். ஆனா புலன்களை அடக்குறதுனா என்ன? சும்மா அதை பயன்படுத்தாம இருக்கிறது மட்டும்தானா? இல்ல. இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அடுத்த ஸ்லோகம் அதை இன்னும் ஆழமா விளக்குது. விஷயா வினிவர்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினஹ ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. 59. இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நாம புலன் இன்பங்கள்ல இருந்து விலகி இருக்கிறத மட்டும் போதாது. ஏன்னா மனசுக்குள்ள அந்த இன்பங்கள் மேல இருக்கிற சுவை அல்லது ஆசை அப்படியே இருக்கும். ஆனா எப்போ ஒருத்தர் அதை விட உயர்ந்த ஒரு தெய்வீகமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறாரோ, அப்போ இந்த சின்ன சின்ன உலக இன்பங்கள் மேல இருக்கிற நாட்டம் தானாவே மறைஞ்சிடும். சரி, இப்போ நாம பார்க்க போற கடைசி ஸ்லோகம் ஒரு முக்கியமான எச்சரிக்கை மணி மாதிரி. யதத்தோ ஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஸ்சிதஹ இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹா. இங்க கிருஷ்ணர் ஒரு பெரிய வார்னிங் கொடுக்கிறார். நம்ம புலன்கள் சாதாரணமானவ இல்ல, அவை பயங்கர சக்தி வாய்ந்தவ. மனச கட்டுப்படுத்த முயற்சி பண்ற ஒரு புத்திசாலி மனுஷனோட மனச கூட அவை ஒரு புயல் மாதிரி வந்து வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போயிடும். விஸ்வாமித்திரர் மாதிரி பெரிய முனிவர்களே இதுக்கு தப்பல. அதனால இது ஒரு தொடர்ச்சியான ரொம்ப கவனமான உள்போராட்டம். ஓகே, இப்போ நாம பார்த்த இந்த 5 ஸ்லோகங்கள்ல இருந்தும் என்ன கத்துக்கிட்டோன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாமா? இது மன அமைதிக்கான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு மாதிரி. அப்போ ஒரு நிலையான மனதை அடையறதுக்கான பாதை ரொம்ப தெளிவா இருக்கு இல்லையா? ஸ்டெப் 1 சமநிலை. இன்பம் துன்பம் 2லயும் ஒரே மாதிரி இருக்கிறது. ஸ்டெப் 2 பற்றின்மை. நல்லது கெட்டது எது நடந்தாலும் பாதிக்கப்படாம இருக்கிறது. ஸ்டெப் 3 புலனடக்கம். அந்த ஆமை மாதிரி
தேவைப்படும்போது புலன்களை உள்ளிழுத்துக்கிறது. கடைசியா ரொம்ப முக்கியமானது ஸ்டெப் 4, உயர் சுவை. சின்ன சின்ன ஆசைகளை ஜெயிக்க ஒரு உயர்ந்த ஆன்மீக அனுபவத்தை தேடுறது. இந்த 4 படிகளும் தான் உள்ளமைதிக்கான வழிகாட்டி. பார்த்ததற்கு மிக்க நன்றி. ஞானகோஷ் ஒரு பன்மொழி சேனல். இங்க நாங்க ஆங்கிலம், இந்தி, மராத்தி, தமிழ், குஜராத்தி, பெங்காலி மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம். இன்னும் பல முக்கிய மொழிகளும் சீக்கிரமே வர இருக்கு. சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை உங்களுக்கு எளிமையா, தெளிவா, அர்த்தமுள்ளதா கொண்டு வர்றதுதான் எங்களோட குறிக்கோள். எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதா, மகாபாரதம், லலிதா சஹஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிரா மற்றும் வங்காள மகான்கள், ஆதிசங்கரோட தெய்வீக அவதார கதைன்னு பல விஷயங்கள் பத்தி தினமும் வீடியோக்களை நீங்க பார்க்கலாம். எல்லாமே பல மொழிகள்ல கிடைக்கும். எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு மதிப்புமிக்கதா தெரிஞ்சா தயவு செஞ்சு ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க தினமும் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த தெய்வீக அறிவை உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் சமூகத்தினர்கிட்டயும் கொண்டு சேருங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து சனாதன தர்மத்தோட ஒளிய பிரகாசமா எரிய வைப்போம்.